அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ நேச்சுரோபதி டே 4. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஃபஜர் தொழுகை, அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட்டு. 4th டே நாங்கள் வாக் பண்ணது சாஃப்ட் புல் வாக். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா யோகா கிளாஸ், பெயின் ரிலீஃப் யோகா கிளாஸில் நானும் ஜியும் கலந்துக்கிட்டோம். ஜென்ஸுக்கு தனி, லேடிஸ்க்கு தனி. 1 hour போல் யோகா கிளாஸ் நடந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி இல்லை, ஃபாஸ்டிங். லெமன் ஹனி வாட்டர் ஃபாஸ்டிங். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா லெமன் ஹனி வாட்டர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 hourக்கு ஒரு முறை நார்மல் வாட்டரை எடுத்துக்கலாம். வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னுமே நல்லது. அந்த மாதிரி ஜி 1 day ஃபாஸ்டிங் இருக்க போகிறாங்க. 1 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் 2 டீஸ்பூன் தேன், அரைப்பழம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ணும். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வெது வெதுப்பான வாட்டர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எப்போ இந்த ஃபாஸ்டிங் இருக்கணும்னா, நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து மறுநாள் காலையில் 8 மணி வரைக்கும் ஒரு நாள் ஃபாஸ்டிங் முடியும். இந்த மாதிரி நான் 3 நாள் இருக்கலான் இருக்கிறேன். டாக்டர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 7 நாள் இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ நாள் உங்களால் இருக்க முடியுதோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. ஆனால் விருந்து மருந்து 3 நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் 3 நாள் இருக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். இதனால் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுகுடல் பெருகுடல்லாம் க்ளீன் ஆகி நம்மளுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாயிரும்.